அனைவருக்கும் வணக்கம். இடையிலும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது ஒரு 3 வருடங்களாக இந்தியா அரசாங்கத்தினாலையும் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினாலையும் இணைந்து நடத்தப்பட்டுட்டே வருது. தமிழக அரசாங்கம் இதில் ஒரு பங்காக இருக்காங்களா, இல்லை ஒரு பார்ட்னராக இருக்காங்களா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அது தவறு. ஓகேங்களா? காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தினுடைய பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? உத்தரப்பிரதேச அரசாங்கம், இந்திய அரசாங்கம் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறத 2022ஆம் ஆண்டுலேருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரியா? 2022ஆம் ஆண்டு முதல் காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது நடைபெற்றது. போன வருஷம் 2023ஆம் ஆண்டு 2வது சங்கமம், இப்போ 25ல் 3வது தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த 3வது தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது போன வருஷம் நடக்காம இந்த வருஷம் நடக்கிற காரணம் என்னன்னா, கும்பமேளாவோட இணைந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். சரிங்களா? இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது நமக்கு நேஷனல் யூனிட்டி அண்ட் இன்டகிரேஷனை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதர் ஸ்டேட்டோட கல்ச்சரை நம்ம செலிப்ரேட் பண்ணி அதை என்டோஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த இந்தியாவோட கல்ச்சுரல் டைவர்சிட்டியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், அதை அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரியும், அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது. நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே, ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிறது, ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அப்படிங்கிற இந்த வரிகளை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வரிகளுக்கு கீழே வரக்கூடிய அடங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம். இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது அதனுடைய 3வது பாகம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வாரணாசியில தான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அகத்திய மாமுனிவர் இருக்கார் இல்லையா, அகத்தியர், அவரை செலிப்ரேட் பண்ண போறாங்க இந்த காசி தமிழ் சங்கமத்துல. சரிங்களா? அப்ப காசி தமிழ் சங்கமத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, எந்த மாநிலம் யாருனால நடத்தப்படுது அப்படிங்கிறத கேட்கலாம். தமிழக அரசாங்கம் ஒரு ஒரு பார்ட்டா இருக்காங்களா இல்லையா, இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். சரிங்களா? இங்கிருந்து தமிழர்களை கூட்டிட்டு போவாங்க ட்ரெயின்ல, அரசாங்கத்தோட செலவுலேயே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மக்கள் வந்து கூட்டிட்டு போய் வாரணாசியில வந்து இந்த விழாவில் கலந்துக்க வச்சு புனித தலங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் அவங்களே கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. சரியா? இதுதான் காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது. ஸோ அது தொடங்கியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெரிய அளவில் இன்னைக்கு செய்திகள் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? தமிழ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு செய்தி இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம்னு நமக்கு தெரியும். அதுக்கு கீழே 5 லட்சம் ரூபா வரைக்கும் நமக்கு இந்த நிதி உதவி அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. 5 லேக் வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து கொடுக்குறாங்க. அந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா 2018ஆம் ஆண்டு வந்த இந்த திட்டத்துக்கு கீழே 68 லட்சம் பேருக்கு புற்றுநோய் தொடர்பான சிகிச்சை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறதாக நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்தியாவை புற்றுநோய் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே வருது. அதுலேயும் பார்த்தோம்னா நமக்கு மார்பக புற்றுநோய் மற்றும் இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்தியாவில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெஸ்டிங் அப்படிங்கிறது கம்மி. ஓகேங்களா? டெஸ்டிங் அப்படிங்கிறது கம்மி. அந்த டெஸ்டிங் ரேட்டை இந்த திட்டத்துக்கு கீழே என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளில் நமக்கு சொல்ல வராங்க. சரியா? ஸோ இன்றைக்கி முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.